கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்பி வேலுமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உடன் யார் யாரெல்லாம் சென்றார்கள், அந்த தொகுதியின் நிலவரம் என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வேட்பாளராக தனது வேட்புமனு தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். பேரூர் தாலுகா அலுவலகத்தில் தனது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு முறை இதே தொகுதியில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறையும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவருடன் பார்த்தோம் என்றால் அண்ணாமலை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உடனிருந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவையில் கூடிய தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்று காலை அவரது சூனாபுரத்தில் கூடிய தனது இல்லத்திலிருந்து கிளம்பி ஈஸ்வரி விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து அருகில் கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு பிறகு பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து செல்வப்பட்டீஸ்வரர் கோயில் சாமி தரிசனம் செய்த எஸ்பி வேலுமணி தொடர்ச்சியாக அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார். கிட்டத்தட்ட இந்த பிரச்சார வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பானது பேரூர் கோவில் அருகே அழைக்கப்பட்டது. மேலும் பார்த்தோம் என்றால் பேரூர் கோவிலிருந்து பேரூர் தாலுகா அலுவலகம் வரை நீண்ட பேரணியாக மேலதளங்கள் மூலமாக நீண்ட பேரணியாக வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த புதிய விழாக்குளம் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை உடனடியாக அதே வேட்புமனு தாக்கல் செய்ய பகுதிக்கு வந்திருக்கின்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் உடனிணைந்து தொண்டர்களுடன் இணைந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக மட்டுமல்லாமல் பாஜக, அதே போன்ற பாமக உள்ளிட்ட தோழமை கட்சிகளும் உடனிருந்து ஒரு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மிகவும் உற்சாகமாக இந்த தாக்கல் செய்ததை பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தொடர்ச்சியாக பேசிய அண்ணாமலையும் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று எஸ்பி வேலுமணி வெற்றி பெறுவார், தொண்டர்களுடைய எல்லாமே தொண்டர்கள் அவரையே கருதுகின்றனர், 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார். மேலும் தொடர்ச்சியாக தான் போட்டியிட விளையாட கூட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரிப்பதற்கு இப்போது வாய்ப்பு இருக்கிறதாகவும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வேன் எனவும் அவர் தெரிவித்திருக்க பார்க்க முடிகிறது. அதே போன்று எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரை 1,00,000 அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதிகமான வளர்ச்சி திட்டங்களை கொடுத்தவர்கள் நாம் தான், பேரூர் தாலுகா அலுவலகத்தை கட்டிக் கொடுத்தது நான் தான் எனவும் தெரிவித்திருக்கார். தொண்டாமுத்தூர் மட்டுமல்லாமல் கோவையினுடைய வளர்ச்சிக்கு எஸ்பி வேலுமணி தான் காரணம் என அண்ணாமலையை கூறியதையும் பார்க்க முடிகிறது. இந்த வேட்புமனு தாக்கலின் காரணமாக பேரூர் பகுதி முழுவதுமே ஒரு விழாக்கோலம் போட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மேலதளங்கள் மூலங்க மாலை அணிவித்து சால்வைகள் அணிவித்து தொடர்ச்சியாக தனது வேட்புமனு வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கிறார். மோகன், காட்சிகளையும் விரிவான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.